தற்போது நிலவக்கூடிய மழையுடனான வானிலையை அடுத்து அதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், வளிமண்டலத்திலே இருக்கக்கூடிய குறிப்பாக நாட்டை அண்மித்த கடற்பிராந்தியத்திலே இந்த வளிமண்டலவியல் தளம்பல் நிலை காணப்படுகிறது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு திசையில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த நிலைமையானது இப்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக காணப்படுகிறது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலைமை நாட்டை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலைதான் தொடர்கிறது என வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதன் காரணமாக எதிர்வரக்கூடிய நாட்களிலே மழையுடனான வானிலை குறைவடையும் சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் என்ற மாலை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவித்தலில் குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய நாளிலிருந்து வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழையுடனான வானிலை நிலவும் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதேபோன்று களுத்துறை, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் கரையோர பிரதேசங்களிலே காலை வேளையில் மழை பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. மத்திய சப்ரகமுவ மாகாணங்களிலும் களுத்துறை, காலி, மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நாளைய தினத்திலே பிற்பகல் வேளையில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் சில இடங்களிலே 50 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மழையுடனான வானிலை எதிர்வரும் நாட்களில் குறையக்கூடிய சாத்தியம் இருப்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாவலி கங்கையின் தாழ்நில பகுதிகளுக்கு எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் சிறு வெள்ள நிலைமை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு முதல் மகாவலி கங்கையின் சில நீரேந்து பகுதிகளில் பெய்த மழை வீழ்ச்சியே இதற்கு காரணமாகும். கிண்டியா, மூதூர், சேரவிர, வெலிக்கந்து, லங்காபுர, தம்மன்கடுவு மற்றும் திம்புலாகல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகாவலி கங்கையின் மணம்பிட்டிய மற்றும் அதன் கீழ்நிலையில் காணப்படும் பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும். அதற்கான அறிவுறுத்தலை நாம் விடுத்துள்ளோம். எனினும் இது பாரிய வெள்ளமாக உருவெடுக்காது. தற்போது மணம்பிட்டிய பகுதியில் மகாவலி கங்கையின் நீர்மட்டம் உயர்மட்டத்திலிருந்து குறைவடைய தொடங்கியுள்ளது. சில இடங்களில் தாழ்நிலங்களுக்குள் நீர் புகும் அபாயம் காணப்படுகிறது. நெல்வலா கங்கை, கின்கங்கை, கரணிகங்கை, கழுகங்கை மற்றும் மல்வத்தோயாவின் கீழ்நிலை பகுதிகளில் நீர்மட்டம் உயர்வடைய தொடங்கியுள்ளது. ஆனால் பாரிய வெள்ளமாக மாறும் நிலைமை இதுவரையில் தென்படவில்லை. எவ்வாறாயினும் தற்போது நடைபெற்று வரும் சாதாரண தர பரீட்சையும் அதனை கருத்தில் கொண்டு நிலவும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவ்வப்போது உரிய அறிவுறுத்தல்களை நாம் வழங்கி வருகின்றோம். 4 மாவட்டங்களில் உள்ள 15 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகள் கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, கங்கைகல கோரளை, தொல்துவ, யட்டினுவர, கேகாலை மாவட்டத்தின் கேகாலை, யட்டியாந்தோட்டை, மாவனல்லை, தெய்யோவிட்ட மற்றும் அரணாய்க்கு, மாத்தளை மாவட்டத்தின் லக்கல, பல்லேகம, அம்பகங்கை கோரளை, உக்குவெல, வில்காமுவ, ரத்தோட்டை, ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி பிரதேச செயலாளர் பிரிவு, பதுளை, காலி, கண்டி, முனராகலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, ஹம்பாந்தோட்டை, கண்டி, கேகாலை, குருநாகல், மொனராகலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு 1ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 4 மாவட்டங்களில் 83 குடும்பங்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கடந்த நாட்களில் பெய்த கடும் மழையுடனான வானிலையினால் மண்சரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுகின்றன. அத்துடன் ஏற்கனவே ஏற்பட்ட மண்சரிவுகள் காரணமாக வீதிகளில் மண் மற்றும் கற்கள் காணப்படுகின்றன. தொடரும் மழையுடனான வானிலையினால் மேலும் மண்மேடுகள், கட்பாறைகள் சரிந்து விழக்கூடும். இது தொடர்பில் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும். அந்த வழியாக பயணிக்கும் போது மிகவும் அவதானமாக பயணிக்க வேண்டும். மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் பட்சத்தில் அத்தகைய பகுதிகளிலிருந்து வெளியேறி பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். நிலவும் மழையுடனான வானிலையினால் நேற்று பிற்பகல் கண்ணொருவு, குஹாகோடு, கட்டுகஸ்தோட்டை வீதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் குறித்த வீதியூடான போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது. குறித்த வீதியில் வாகன சாரதிகளை அவதானமாக பயணிக்குமாறு அறிவுறுத்தல் விடுத்துள்ள போதிலும் மக்கள் பயணிக்கும் விதமே இது. மகாவலி ஆறு பெருக்கெடுத்துள்ளமையினால் சோமாவத்தை அணைக்கட்டின் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வனவிலங்குகள் தமது வாழ்விடத்தை இழந்து நிற்கதிக்குள்ளாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
இதனிடையே பொலன்னறுவை மட்டக்களப்பு வீதியில் கல்லால மற்றும் மன்னம்பேட்டை பகுதிகளில் உள்ள 2 பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பலத்த மழை காரணமாக கண்டலம்ம நீர்த்தேக்கம் வான் பாய்ந்துள்ளது. கிங்கங்கையின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. கம்பிளை, கலகா மற்றும் வெல்தோட்டை பகுதிகளில் நேற்றிரவு பெய்த பலத்த மழை காரணமாக நில்லம்ப நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டது. அம்பாறை பகுதியின் வெள்ளப்பெருக்கினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நவகிரி நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். டிட்வா புயலினால் கண்டி, பன்வில, நெல்லிமலை பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் குறித்த பகுதியில் உள்ள பாலம் முற்றாக சேதமடைந்திருந்தது. இதனையடுத்து பொதுமக்களின் பாவனைக்காக கற்களினால் தற்காலிக பாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று பெய்த கடும் மழையினால் குறித்த பாலம் அள்ளுண்டு செல்லப்பட்டுள்ளது. எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறது கூட பிள்ளைகளுக்கு எந்த திவசம் எங்கே போகிறது வழியே இல்லை. எங்களுக்கு ஒரு நோவாளி கொண்டு வந்து இப்போ என்னையை பார்த்துக்கங்க நான் கால் பேண்டேஜை போட்டு ஆட்டில் பேக் கட்டிட்டு வரேன். எனக்கு நான் தயவு செய்து எங்களுக்கு இந்த பாலத்தை நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு தரும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்ளுங்க. இன்னும் தொடரும் சீரற்ற வானிலையினால் பதுளை, சிங்களடி, பதுளை 6ஆம் கட்டை பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் குறித்த வீதியினூடான போக்குவரத்து ஒற்றை வழியாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊழியர்கள் மண்மேட்டை அகற்றி போக்குவரத்தை வளமைக்கு கொண்டு வரும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த வீதியில் பயணிக்கும் வாகன சாரதிகளை அவதானமாக பயணிக்குமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மட்டக்களப்பு மண்முனை தென்னருவில் பற்று களுவாஞ்சிக்குடி பிரதேச இலக்கத்துக்குட்பட்டு களுவாஞ்சிக்குடி, கழுதாவளை, இரவில், குருமன்வெளி உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதேவேளை காத்தான்குடியில் காணப்படும் தாழ்நில பகுதி இவ்வாறு காட்சியளிக்கின்றது. அனர்த்தத்தின் போது பரீட்சார்த்திகள் அழைக்க வேண்டிய விசேட தொலைபேசி இலக்கங்கள் எவை? இடர் முகாமைத்துவ நிலையத்தின் துரித இலக்கமான 117, அத்துடன் 011 3 66 80 20, 011 3 66 81 00, 011 3 66 80 13, 011 3 66 80 10 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அனர்த்த நிலைமை குறித்து அறிவிக்க முடியும்.